சாயிராம். வாழ்க்கையில் நாம் விரும்புவதெல்லாம் நடக்காமல் அதற்கு நேர் மாறாக நாம் விரும்பாதது எல்லாம் நடக்கிறதே என்று எப்பொழுதும் வருத்தமே பட வேண்டாம். விரும்பாததை நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளலாம். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ளலாம். நமக்கு பிடிக்காததையும் சகித்து கொண்டு அனுபவிக்கும் பொழுதுதான் நமக்கு பிடித்தது அடைவதற்கான வழிகளும் தீர்வுகளும் மிக சுலபமாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் நேரம் இதோ வந்துவிட்டது. நல்லதொரு விஷயம் நடக்கப் போகிறது என் பிரியமே. இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே? சந்தோஷமாக இரு. பாய்ச்சலுக்கு தயாராக பதுங்கியது எல்லாமே போதும். தெளிந்து அறியும் எண்ணத்தையும் கருத்தின் தூய்மையையும் பக்கபலமாக கொண்டு நம்பிக்கையோடு நீ பணியாற்றும் பொழுது எந்த எதிர்ப்பையும் உன்னால் மிக சுலபமாக சமாளிக்க முடியும். வெற்றி பெறுவது என்பது சுலபமான காரியம்தான். ஆம் என் குழந்தையே, சுலபமான காரியம்தான். திட்டமிடுதல் என்பது மிக மிக அவசியம். கண்களை கட்டிக்கொண்டு வாழாதே என் பிரியமே. எப்பொழுதும் கண்களை திறந்து வைத்துக்கொண்டே இரு. மனதையும் திறந்து வைத்துக்கொண்டே இரு. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக நீ இருந்தால் எதையும் தேடி செல்ல வேண்டியதில்லை என் பிரியமே. நீ விரும்பும் அனைத்துமே உன்னை தேடி வரும். எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்ன தெரியுமா? மகிழ்ச்சியாக இருப்பதுதான். வெற்றி என்பது நீ போய் சேர வேண்டிய கடைசி புள்ளி கிடையவே கிடையாது. ஆம் என் பிரியமே, அது ஒரு தொடர் பயணம்தான். நீ நினைத்த ஒரு விஷயத்தில் வெற்றியடைந்து விட்டால் அதோடு வாழ்வே முடிந்துவிட்டது என்று நினைத்து அந்த வெற்றியின் நிழலிலேயே தங்கிவிடாதே என் பிரியமே. உன்னுடைய வாழ்வு என்பது முடிவே இல்லாத ஒரு தொடர் பயணம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அதை அறிந்து கொண்டால் போதும். எவ்வளவு பெரிய வெற்றிகளை அடைந்தாலும் நீ தடுமாறவே மாட்டாய். என் அன்பு பிரியமே, அடுத்தது என்ன செய்யலாம் என்ற உன்னுடைய எண்ணம் நிச்சயம் உன்னை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்லும் என்பதே நிதர்சனமாக நம்பு. நீ இழப்பதற்கு தயாராக இருந்தால் நீ எதையுமே இழக்கவே மாட்டாய். இழந்து விடுவோமோ என்று பயந்து பயந்து கஷ்டங்களை எதிர்கொள்ள தயங்கிக் கொண்டே இருக்காதே. அப்படி நீ இருந்தால் நிச்சயமாக இழப்புகளை சந்தித்தே தீருவாய். ஆம் என் குழந்தா, இழப்புகளை சந்தித்தே தீருவாய். இழப்பதற்கு தயாராக இருக்க கற்றுக்கொள். எந்த துன்பம் வந்தாலும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். உன்னால் நிச்சயமாக வெற்றியடையும் முடியும். ஆம் என் குழந்தையே, எதை இழந்தாலும் உன்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இழப்பதற்கு தயாராக இருப்பவர்கள்தான் எதையும் பெற்றுக்கொள்வதற்கும் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். இருப்பதை இழந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள், அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்கள் புதியதாக எதையுமே கற்றுக்கொள்ளவே முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என் பிரியமே. தான் மட்டுமே எல்லா துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், மற்ற அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நினைப்பது ஒரு வகையான மனிதர்கள். நான் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மற்ற எல்லோரும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்று நினைப்பது மற்றொரு வகை. இது இரண்டுமே உண்மைதான். ஏனென்றால் வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் அவரவரின் எண்ணப்படித்தான் அமைகிறது. நேற்று நடந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டால் நாளை நடக்கப் போவது எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம் என்ற தைரியம் உனக்கு தானாகவே வந்துவிடும் என் பிரியமே.
முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானமாகவும் கவனமாகவும் ஆழமாகவும் யோசித்து முடிவு எடுக்க கற்றுக்கொள். ஏனென்றால் நீ எடுக்கின்ற முடிவுகள் உன் எதிர்காலத்தையே மாற்றும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன் எதிர்காலத்தை மாற்றும் வல்லமை படைத்தது உன்னுடைய முடிவுகள் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். உன்னுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தும் செயல்தான் மிக பெரிய புண்ணியம் என்பதை நீ உணர வேண்டும். எது உடலையும் மனதையும் பலவீனப்படுத்துகிறதோ அதுதான் உண்மையில் மிகப்பெரிய பாவம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலவீனத்தையும் மன தளர்ச்சியையும் தள்ளிவிடு என் பிரியமே. அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டாம். உன் அப்பாவின் வாக்குப்படிதான் நீ இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறாய். அப்பாவின் சொல்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சில சமயம் உன் மன போராட்டத்தினால் சில சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பது உனக்கு புரிகிறதா? உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரிகிறது என் பிரியமே. உன்னுடைய மனவேதனை என்ன, ஏன் இப்படி தவித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு எல்லாமே தெரியும். கவலைப்படாதே, மனதை தைரியமாக வைத்துக்கொள். அதி அற்புதமான வாழ்வு என்பது என்னவென்று தெரியுமா? எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து ஏதோ ஒன்றை உருவாக்குவதுதான். எதுவுமே இல்லாததாக தோன்றும் விதையிலிருந்து, அந்த விதையிலிருந்து எவ்வளவு பெரிய மரங்களும் காடுகளும் உருவாகின்றன என்பதை புரிந்து கொள். அதை போன்றதுதான் அதி அற்புதமான உன்னுடைய வாழ்வும். ஆம் என் குழந்தையே, ஒவ்வொருக்குள்ளும் அற்புதமான திறமைகளும் மிகப்பெரிய சக்திகளும் புதைந்துதான் இருக்கிறது. அவற்றை கொண்டு உன்னுடைய வாழ்வை நீதான் உயர்த்தி கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அறிவை வளர்த்து கொள்ளவும் வேண்டும். நீ எடுக்கும் முடிவுதான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறது. நீ எடுக்கும் முடிவுதான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறது. ஆனால் அந்த முடிவை சரியாக எடுக்கும் ஆற்றலை அறிவுதான் உனக்கு தரும். அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் நம்பாதே என் பிரியமே. உன்னுடைய முயற்சியை நம்ப பழகு. உன்னுடைய முயற்சிதான் மிகப்பெரிய சாதனையை உனக்கு உருவாக்கும். அதிர்ஷ்டம் நீ எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காமல் உனக்கு அதிர்ச்சி அளிக்கலாம். ஆனால் உன்னுடைய முயற்சி உன்னை நிச்சயம் முதன்மையான இடத்திற்கு உயர்த்தி செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. இன்று மாறும் நாளை மாறும் என்று நினைத்து கொண்டே, அப்படி சிந்தித்து கொண்டே இன்று சத்தமின்றி நகர்ந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்வு. காலம் உன் காயங்களை மாற்றிவிடும் என்று கனவு காணாதே என் பிரியமே. காலம் எந்த காயங்களையும் ஆற்றுவதே கிடையாது. அது உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துகிறது, அவ்வளவுதான். காயங்களை நினைத்து கலங்கி நின்று கொண்டிருந்தால் உன்னுடைய கனவுகள் நிஜமாகாது என் பிரியமே. வலிகளோடு காயங்களையும் கடந்து சென்றுவிடு, கடந்து சென்றுவிடு. காயங்களை மட்டுமல்ல, காலத்தையும் வெல்லும் ஆற்றல் உனக்குள் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். நிதானமான தொடக்கம் உனக்கு நிச்சய வெற்றியை பெற்றுத்தரும். நிச்சயமான வெற்றியை உனக்கு பெற்றுத்தரும். எதையும் செய்ய துவங்குவதற்கு முன்பாக சற்று நிதானமாக யோசித்து செயல்படு. விவேகத்தால் கிடைக்கும் உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆம் என் குழந்தையே, யாராலும் நிறுத்த முடியாது. என் அன்பு பிரியமே, நீ செய்ய போகும் சாதனை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருமையை தேடி தருவதாக அமைத்து கொள்ள வேண்டும். ஆம் என் குழந்தையே, பூமியைப் போல அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் குணத்தை உன்னில் வளர்த்துக்கொள். வாழ்க்கையில் சில இடங்களில் நீ பொறுமையுடன் இருந்தால், நீ பொறுமையோடு இருந்தால் இந்த உலகமே உன் காலடியில் சுழன்று கிடக்கும் என்பதே உண்மையிலும் உண்மை. அடக்கப்படாத மனம் வாழ்க்கையில் உன்னை கீழ் நோக்கி இழுத்து சென்றுவிடும். அடக்கப்பட்ட மனமோ உனக்கு பாதுகாப்பை தரும். மனதை அடக்க முயற்சிப்பதற்கு முன்பாக அதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய பிரியமே.
புரிந்து கொள்ளாத எதையும் உன்னால் கட்டுப்படுத்தவே முடியாது. உன் மனதும் அப்படித்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை விட எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை முதலில் கவனிக்க கற்றுக்கொள். வேலையை சாதுரியமாகவும் நுணுக்கமாகவும் அதே சமயம் ஆற்றலை வீணாக்காமல் செய்கின்றவர்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி செல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். யார் எதை சொன்னாலும் கடமையில் உறுதியாக நீ இருந்தால் குறிக்கோளை நோக்கி நீ வெற்றி நடையை நிச்சயமாக போடுவாய். பாராட்டு கிடைத்தாலும் கூட, பழி சொல் கிடைத்தாலும் மனதை சமநிலையோடு வைத்துக்கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. மனதை சமநிலையோடு வைத்துக்கொள்ள கற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய பயணம் பாதியிலேயே நின்று விடாமல் இருக்க உதவும். வெற்றியையும் மிக சுலபமாக எட்டி பிடிக்க உதவும். நீ உயரமாக எழுந்து நின்று வெல்வாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்குதான். உன்னுடைய துன்பத்திற்கான நிரந்தர தீர்வு இங்கு உள்ளது. இதை நம்பிக்கையோடு கேள். 100% உன் தடைகளெல்லாம் விலகி உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நீ ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாய்? உன்னில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் பயமும்? என்னை விட்டு நீ என்றுமே அசையக்கூட முடியாது. நீ என்னுடைய உயிரில் உருவான என்னுடைய அன்பான பொக்கிஷம். உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. ஏன் பிரிவு என்ற வார்த்தைக்கு கூட நம் அகராதியில் அர்த்தமும் இல்லை. வாழ்க்கையில் மேடு பள்ளம் என்பது இருப்பது இயற்கைதான். அதே போல வாழ்க்கையில் இன்பத் துன்பம் வருவதும் இயற்கைதான். கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அதற்குரிய தீர்வு பெற்று சந்தோஷம் வரும் பொழுது அதை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க முடியும். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் வாழ்வு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? எது நடந்தாலும் நீ மட்டும் மனதை பாரமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே. தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? இப்படி மரத்து போன நெஞ்சமாய் இருப்பதற்காகவா நான் உன்னுடன் இருந்து உன் உள்ளத்திலேயே இருந்து உன்னை நான் நித்தம் நித்தம் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் மனதின் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் அப்பா நான் நன்றாக அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் மன வேதனைகளை முதலில் துரத்திவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் பார்வையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நமக்கு வருவது எல்லாம் அப்பாவின் உத்தரவு பேரில்தான் வருகிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதை மாற்றி சிந்தித்துப்பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி வந்தாய்? பின் என்னிடம் வந்துவிட்டு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற சந்தேகம் உன்னில் வர வேண்டிய அவசியமே இல்லைதானே? உன் அப்பா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தானே? பின் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். என்னையே நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ நினைத்ததை அழகாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். நீ வருத்தப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை.
நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும், நிகழ்வது நிகழ்ந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதால் ஏதாவது நிகழாமல் போய்விடப் போகிறதா என்ன? நீ கண்ணீர் விடுவதால் உன் கவலைகள் மறைந்து விடுமா, அல்லது மறந்துதான் விடப் போகிறாயா? எதுவுமே நிகழப்போவதில்லைதானே. பின் நீ கண்ணீர் விடுவதன் அர்த்தம்தான் என்ன என் பிள்ளையே? உன் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை முதலில் யோசி. அப்பொழுதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன் மனதில் தோன்றும். அப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுப்பாய். உன் வாழ்வில் நீ நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள், அதிசயங்கள் இன்னும் பல இருக்கத்தான் செய்கிறது. அதை செய்வதற்கு பதிலாக, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு பதிலாக இப்படி வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூட முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அனைத்தையும் தூர வைத்துவிடு. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் கிடைக்க செய்வேன். நற்செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல நிகழ்வு உன் கண்ணில் படும் நேரத்தையும் நான் உனக்கு நிர்ணயித்து விட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீ உன் விருப்பங்கள் அனைத்தும் 100% நிறைவேறும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ கற்றுக்கொள். என்னை மட்டுமே நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருந்தாதே, கவலைப்படாதே, வேதனைக்கு ஆளாகாதே. நீ நினைப்பதையெல்லாம் கொடுப்பதற்கும் உனக்கு கொடுப்பதையெல்லாம் உனக்கு நினைக்க வைப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பிரார்த்தனையாக வை. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம் நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை.
உன் மன ஆறுதலுக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் வந்து கூறிக்கொள். ஆனால் உனக்கான நல்லதை உனக்கு தகுந்த நேரத்தில், உனக்கு சாதகமான நிமிடத்தில் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாத மனதோடு இரு. அப்பொழுது உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயரத்தை எட்டிப் பிடிக்கலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நியாயமாக நீ வைக்கும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை உன் கையில் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொள்கிறேன். என்னையே முழுமையாக நம்பி இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? காரணமே இல்லாமல் எங்களின் திருவுருவம் உன் கண்ணில் பட்டிருக்காது குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக ஆரம்பிக்கப் போகிறது என்றதால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் மங்கள செய்தி மட்டுமே உன் செவியில் கேட்கும். எதிர்மறை சிந்தனைகளும் மாய எண்ணங்களும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன் அப்பா நான் அறிந்து கொள்வேன். என்னுடைய பொக்கிஷம் நீ. நீ சுபமாக மங்களகரமாக அனைத்து செல்வங்களையும் பெற்று என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு வளமாக வாழப்போகிறாய். உன்னுடைய மன வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நீ மௌனமாக இருந்துவிடு. உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக உன் சாயப்பா உனக்கு நிறைவேற்றுவேன். புதிய வேலை, நல்ல வருமானம், நோயற்ற வாழ்வு, விரும்பிய வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷமான வாழ்வு, இவை அனைத்தையும் உனக்கு நான் வழங்குவேன். நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்க துவங்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பம் அனைத்துமே முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அனைத்திற்கும் ஒரு அர்த்தமும் உண்டு. என் பாதங்களில் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நல்ல பதில் உனக்கு கிடைக்கும். உன் கண்ணீர் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் அப்பா நான் நிறைவேற்றுவேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை விடுத்துவிட்டு துன்பம் வந்துவிட்டதே, சோகம் வந்துவிட்டதே, சோதனை வந்துவிட்டதே என்று மனம் குமுறிக்கொண்டு இருக்காதே. நம் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுக்க, வாழ்க்கை என்றால் என்ன என்று நமக்கு புரிய வைக்க, நம்மையே நமக்கு உணர்த்தவும் அந்த சோகமும் அந்த வேதனையும் அந்த கஷ்டமும் நம் சாயப்பா நமக்காக அனுப்பியிருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பி அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதில் மட்டுமே சிந்தனையை செலுத்தினால் போதும். உன் வாழ்க்கையில் நீ பல படிப்பினைகளை கற்றுக்கொண்டு நிச்சயமாக ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உனக்கான பாடத்தை நீ நன்றாகவே கற்றுக்கொண்டாய். இனி உன் வாழ்க்கையில் எந்த துயரமும் உன்னை நெருங்காது. இனி உன் வாழ்க்கை எப்பொழுதும் செம்மையாக, செல்வ வளமாக, மங்களகரமாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. எதற்குமே பயப்படாதே. உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வும் பயமும் இருந்த இடமே தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன்னோடு தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக உணரும் தருணம் வந்துவிட்டது. நீ அதை உணர்ந்தும் கொள்வாய். இன்றிலிருந்தே, இந்த நொடியிலிருந்தே உனக்கான அந்த நல்ல நேரம் துவங்கிவிட்டது. உடல், மனம், பணம் என அனைத்து ரீதியான உன் கஷ்டங்களும் இந்த நொடியிலிருந்து நீங்க பெறும். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, அதிசயம், ஆச்சரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. இனி நீ சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாய். காரணமில்லாமல் எங்களது திரு உருவம் உன் கண்ணில் பட்டிருக்காது குழந்தையே.
உன் வாழ்க்கையில் நீ ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நியாயமாக நீ வைக்கும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், நியாயமாக நீ வைக்கும் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். இதுநாள் வரை உனக்கு நான் காண்பித்த அதிசயங்களும் அற்புதங்களும் மிக சிறிய வடிவில்தான் இருந்தது. இனி பார், உன் வாழ்வில் ஆச்சரியமும் அதிசயமும் பெரிய அளவில் உன்னை நெருங்கும். நீயே நினைக்காத, நீயே எதிர்பார்க்காத பல நல்ல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கும். நான் அதை என் செல்லமான கண்மணிக்காக நடத்தி காட்டப் போகிறேன். இனி வரப்போகும் அடுத்த நாட்களில் உன் வாழ்வில் அழகான, நிம்மதியான, வெற்றிகரமான, மகிழ்ச்சியான பல நல்ல நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நிகழும். நீயே எதிர்பார்க்காத, நீயே ஆச்சரியப்படக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழும். அதை நீயும் அதிசயத்தோடு பார்க்கத்தான் போகிறாய்.